இலங்கையில் முன்னாள் நீதித்துறை அமைச்சரின் மகன் ரகித்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் மத்திய ஊழல் தடுப்பு அமைப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Satkin Holidays. For more info, contact www.satkin.com. மடகாஸ்காரில் இருந்து சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போல் உதவியுடன் 2023 ஆண்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட போதைப்பொருள் குற்றவாளி ஒருவரை விடுவிக்க உதவுவதாக கூறி சுமார் 50 கோடி இலங்கை ரூபாய் லஞ்சம் கோரியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த லஞ்ச பரிவர்த்தனை நடந்த காலத்தில் அவரது தந்தை விஜயதாச ராஜபக்ஷ நீதித்துறை மற்றும் சிறைச்சாலை சீர்திருத்த அமைச்சராக இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் 2024 தேர்தலில் அரசாங்கம் தோல்வி அடைந்ததால் அந்த குற்றவாளியை விடுவிக்கும் முயற்சி நிறைவேறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் ரகித்த ராஜபக்ஷ ஏற்கனவே சுமார் 12 கோடி ரூபாய் லஞ்ச பணத்தை பெற்றிருந்ததாக ஊழல் தடுப்பு ஆணையம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடைய போதைப்பொருள் குற்றவாளி நதுன் சிந்திகா கரகட்டா எனவும் அழைக்கப்படுகின்றார். இவர் இலங்கையின் மிகவும் ஆபத்தான போதைப்பொருள் கடத்தல் குழுக்களில் ஒன்றை நடத்தும் நபராக போலீசார் குறிப்பிடுகின்றனர். தற்போது அவர் நீதிமன்ற காவலில் உள்ளார். இந்த கைது 2024 செப்டம்பரில் பதவியேற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் அரசியல் வட்டாரத்தில் இந்த வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.